அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருமறையிலே யாரையும் தாழ்வாக எண்ணாதீர்கள், யாரையும் இழிவாக எண்ணாதீர்கள், ஆணவம் கொண்டு பெருமை கொண்டு பிறரை தாழ்த்தாதீர்கள் என்பதாக, கேவலமாக எண்ணாதீர்கள் என்பதாக, கேவலப்படுத்தாதீர்கள் என்பதாக அருள்மறையாம் திருமறையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கூறி காட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஆணவத்தோடு பெருமையோடு பிறரை நீங்கள் தாழ்த்தாதீர்கள், யாரையும் தாழ்வாக எண்ணாதீர்கள், யாரையும் இழிவுபடுத்தாதீர்கள் என்பது போன்ற செய்திகளை நமக்கு மத்தியிலே கூறி காட்டியும் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்பதை பற்றி எல்லாம் தெளிவான முறையில் நமக்கு சொல்லி காட்டி சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அன்புக்கினியவர்களே, அதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது வல்ல ரஹ்மான் அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹன் இன்னக லன் தஹ்ரிகல் அர்ல வலன் தபுலகல் ஜிபால தூலா என்பதாக சொல்லி காட்டுகின்றான். பூமியில் பெருமையுடன் கர்வம் கொண்டு நடக்க வேண்டாம், ஏனென்றால் நிச்சயமாக பூமியை பிளந்து விடவோ அல்லது மலையின் உச்சியை அடைந்து விடவோ உம்மால் முடியாது என்பதாக வல்ல ரஹ்மான் இவ்வாறு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கினியவர்களே, பெருமை கூடாது என்பதாக வல்ல ரஹ்மான் இங்கு நமக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கல்வியை கொண்டு பெருமை அடைப்பது, அமலை கொண்டு பெருமை அடைப்பது, அன்புக்கினியவர்களை அடுத்தவர்களது தோற்றத்தை வைத்து அவர்களை நாம் இழிவுபடுத்துவது, நம்மை பெருமைப்படுத்தி அவர்களை சிறுமைப்படுத்துவது, அன்புக்கினியவர்களை பாவம் செய்துவிட்டவரை பார்த்து கேவலப்படுத்துவது, அவரை இழிவுபடுத்துவது, இப்படியெல்லாம் நடந்து கொள்வது கூடாது என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. யாரையும் தாழ்வாக எண்ணாதீர்கள், ஆடையை வைத்து ஒருவரை நீங்கள் தாழ்வாக எண்ணாதீர்கள், அவரை கேவலப்படுத்தாதீர்கள். பாவம் செய்துவிட்ட மனிதரை பார்த்து நீங்கள் கேவலமாக எண்ணாதீர்கள், அவரை தாழ்வாக எடை போட்டு விடாதீர்கள் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பிரபலமான ஒரு ஹதீஸ், எல்லோரும் அறிந்த ஹதீஸ் தான். அன்புக்கினியவர்களே, மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பற்றி வரக்கூடியது. ஜினா செய்ததற்காக பெருமானாரிடத்தில் ஒத்துக்கொண்டு தான் செய்த குற்றத்தை தானே முன்வந்து ஒத்துக்கொண்டு அதற்குண்டான தண்டனையை பெறக்கூடியவர்களாக மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இருந்தார்கள். தண்டனையும் நிறைவேற்றப்படுகின்றது. கல்லால் அடித்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகின்றது. கல்லால் அடிக்கின்றார்கள். அவ்வாறு அடிக்கின்ற பொழுது ஒரு சஹாபி செருப்பு எடுத்து அவரை இழிவாக எண்ணி அடிப்பதற்கு முனைகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை பார்த்து விட்டு அவரை தடுத்தார்கள். அப்படி செய்யாதீர்கள், அவரை இழிவாக எண்ணாதீர்கள், அவரை தாழ்மைப்படுத்தாதீர்கள் என்பதாக கூறிவிட்ட அந்த மனிதரிடத்தில் சொன்னார்கள், அவர் எப்படிப்பட்ட புனிதராக இருக்கின்றார் தெரியுமா? அவர் எப்படிப்பட்ட சிறந்த மனிதராக இப்பொழுது இருக்கிறார் தெரியுமா? அவர் செய்த அந்த தௌபாவை, அவர் கேட்ட அந்த பாவ மன்னிப்பை இந்த மதீனா நகரத்தில் உள்ள எல்லோருக்கும் பங்கு வைத்து கொடுத்தாலும் அனைவர்களது பாவங்களையும் அல்லாஹ் ரஹ்மான் மன்னித்து விடுவான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொல்லி காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கினியவர்களே, இவர் பாவம் செய்து விட்டாரே, இழிவான மனிதரே என்பதாக யாரையும் எண்ணி விடாதீர்கள் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பாவம் செய்த மனிதராக இருந்தாலும் கூட அவர் தௌபா செய்து உயர்ந்த மனிதராக, உத்தமராக, இறைவனுக்கு பிடித்தமான மனிதராக மாறிவிடுகின்றார் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்கினியவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களது காலத்தில் ஒரு இறைநேசர் இருந்தார், இறை வழிபடுத்தவர் இருந்தார், மிகப்பெரிய இறைநேசர். அன்புக்கினியவர்களை பாதையில் ஒரு முறை வந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு எதிர்முறையில் ஒரு கொடியன் வருகின்றார். மக்களுக்கு தொல்லையும் துன்பமும் பாவமான காரியங்களை அதிகமாக செய்து வரக்கூடிய ஒரு பாவி வருகின்றார். இந்த இறைநேசர் எண்ணுகின்றார், இவனுக்கு அருகிலே நிற்பது கூட கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கொடியோன் வருகின்றான், மோசமான மனிதன் வருகின்றான், இழிவான மனிதன் வருகின்றான். இவனுக்கு அருகிலா நாம் செல்லுவது, இவனுக்கு பக்கத்திலா நாம் செல்லுவது என்பது போன்று எண்ணி விலகிக்கொண்டே செல்கின்றான். எதிர்முனையில் வரக்கூடிய அந்த மனிதனோ, நாமோ மிகப்பெரிய பாவியாக இருக்கின்றோம், நாமோ மக்களுக்கு இடைஞ்சலும் தொல்லையும் துயரங்களும் கொடுத்து கொண்டு மக்களால் தூற்றப்படக்கூடியவனாக ஒரு மனிதனாக இருக்கின்றோம். நாம் போய் அவருக்கு முன்னால் நிற்பதா? நாம் தாழ்வான மனிதராக இருக்கின்றோம், அவரோ உயர்ந்த மனிதராக இருக்கின்றார். இறை வழியாக, இறை அன்பை பெற்றவராக, இறை நெருக்கத்துக்குரியவராக இருக்கின்றார். அவருக்கு அருகில் போய் நாம் நிற்பதா என்பதாக அவன் எண்ணி அவனும் விலகி செல்கின்றார். இருவரும் ஒருவருக்கொருவர் நேராக சந்தித்துக் கொள்ளக்கூடிய அந்த வேளையில் அன்புக்கினியவர்களே, இந்த இறை வழி என்று சொல்லக்கூடியவர் இருக்கின்றாரே, இவர் எப்படிப்பட்ட தன்மைக்கு சொந்தக்காரர் என்று சொன்னால், இறை நெருக்கத்தை பெற்றதின் காரணமாக அவர் வெளியே வந்தார் என்று சொன்னால் மேகம் அவருக்கு நிழலாக கொடை கொடுக்கும், மேகம் அவருக்கு கொடையாக நிழல் கொடுக்கும். அவர் அப்படிப்பட்ட தன்மையை அடைந்தவராக இருக்கின்றார். மேகம் கொடை கொடுத்து கொண்டே வந்தது, நிழல் கொடுத்து கொண்டே வந்தது. இருவரும் ஒன்றாக சந்தித்த அந்த வேளையில் அன்புக்கினியவர்களே, இவருக்கு நிழல் கொடுத்த மேகம் அப்படியே அந்த பாவி இடத்தில் சென்று விட்டது என்பதாக சொல்ல முடியும். அப்படியே அந்த பாவி இடத்தில் சென்று விட்டது. இவருக்கு நிழல் கொடுப்பதற்கு பதிலாக யாரை பாவி என்பதாக அந்த ஆபிது எண்ணினாரோ அவருக்கு அந்த மேகம் நிழல் கொடுப்பதற்கு சென்று விட்டது என்பதாக சொல்லப்படுகின்றது. காரணம், யாரையும் தாழ்வாக எண்ணிவிடக்கூடாது, யாரையும் இழிவாக எண்ணிவிடக்கூடாது, யாரையும் தோற்றத்தை வைத்து இவர் இப்படிப்பட்டவர் என்று தாழ்வுபடுத்திவிடக் கூடாது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகின்றது என்பதாக நாம் பார்க்கிறோம். இஸ்லாமும் அதை தான் சொல்கின்றது, யாரையும் தாழ்வாக எண்ணிவிடாதீர்கள், உங்களை உயர்வுபடுத்தி மற்றவர்களை மட்டப்படுத்தாதீர்கள் என்பதாக, மற்றவர்களை இழிவுபடுத்தாதீர்கள் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. இன்றைக்கு நாம் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு தான் எல்லாம் தெரியும், உனக்கு என்ன தெரியும் என்பது போன்று கேட்கக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைக்கு காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். என்னிடத்தில் எல்லாம் இருக்கின்றது, நீ ஒன்றுமில்லாதவனாக இருக்கின்றாயே என்று சொல்லக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைக்கு இருக்கின்றது. நானோ கல்விமானாக இருக்கின்றேன், அதிகமான கல்விக்கு சொந்தக்காரராக இருக்கின்றேன், நீ படிப்பறிவில்லாதவனாக இருக்கின்றாயே என்று மட்டம் தட்டக்கூடியவர்களாக இன்றைக்கு நாம் இருக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் இஸ்லாம் கூடாது என்பதாக சொல்லி காட்டுகின்றது. அன்புக்கினியவர்களை இப்படிப்பட்ட இழிவான செயலை விட்டு அடுத்த மக்களை, அடுத்தவர்களை அரவணைத்து வாழக்கூடியவர்களாக, நல்ல எண்ணத்தோடு பார்க்கக்கூடியவர்களாக, நல்லதையே அடுத்தவர்களின் பக்கம் நாடக்கூடியவர்களாக இருப்பதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ
إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم.